Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தொட்டி ஒன்று எடுத்துக்கிறேன், குட் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கிறேன், நெயில் பாலிஷ் பாட்டில் ஒன்று என்கிட்ட இருந்தது, அதையும் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டாண்ட் ஒன்று பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தேங்காய் தொட்டியும் குட் கண்டெய்னரும் இப்படி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷையும் உள்ள இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டியாச்சு. இப்போ பாருங்க, ஊதுபத்தி இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்கிறேன். பழத்துல குத்தி வைப்போம், இல்லைன்னா நம்ம கதவு எடுக்கல குத்தி வைப்போம். அப்ப அந்த டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா ஃப்ளோர் ஏகத்துக்கு ஆயிரும். அதை கிளீன் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் தானே. இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்போ தொட்டிக்குள்ளேயே அந்த டஸ்ட் எல்லாம் விழுந்துரும். நம்ம அதைய எடுத்து கீழே கொட்டிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய தோழிகள் சில பேரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் அரிசியில வச்சு காமிச்சிருக்காங்க. அது அரிசி கெட்டு போகும். இப்படி வச்சீங்கன்னா அந்த துகள்கள்லாம் அதுக்குள்ள விழுந்ததுன்னா அரிசி கெட்டு போகும். அது யூஸ் பண்ண முடியாது. நம்ம நாட்டுல அரிசி தெய்வமா தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், அன்னலட்சுமியா தான் வணங்குறோம். அதனால ஊதுபத்தி ஸ்டாண்டா இதை யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கொடுக்காப்புளி சீசன்ல இருக்கு. நம்ம வாங்கி சாட் போட்டு இந்த விதைகளை நம்ம கீழே போட்டுருவோம். அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம். கொடுக்காப்புளி மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. புளியங்கொட்டை கூட நம்ம எடுத்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில தோழிகள் என்ன பண்றாங்கன்னா கத்தி, போர்க்கு இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அரிசியை யூஸ் பண்றாங்க. கூர்மையான ஆயுதங்களை அரிசியில பயன்படுத்த வேண்டாம். நம்ம அன்னபூர்ணி தாயாரத்தான் அரிசியில வச்சு வழிபடுறது வழக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு அதில் தான் அன்னபூர்ணி தாயாரை நம்ம உட்கார வைக்கிறோம். இதுல கொஞ்சம் மஞ்சள் கூட போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அன்னபூர்ணி கையில பாருங்க கரண்டி தான் இருக்குது. நீங்க ஆர்கனைசரா காமிக்கணும்னா அரிசியில கரண்டி வச்சு காமிங்க. பாருங்க, நான் வச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு சரின்னு பட்டது நானு சொல்லி இருக்கிறேன். தவறுகள் ஏதாவது இருந்தா தோழிகள் மன்னிக்கவும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பூஜை ரூம்ல யூஸ் பண்றது தான். இது குட்டிய ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட் மேல வச்சாலும் இதுல வர்ற புகையெல்லாம் ஃபுல்லா கீழெல்லாம் விழுந்து டஸ்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி ஒரு தீபம் எடுத்துட்டு அதுல நீங்க வச்சீங்கன்னா அந்த டஸ்ட தான் இதுக்குள்ளேயே விழுந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதை ஏத்தி காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது டக்குன்னு பத்த மாட்டேங்குது. இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கற்பூரத்தை கொஞ்சோண்டு பொடிச்சு இது மேல வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பத்த வச்சீங்கன்னா டக்குன்னு பிடிச்சுக்கும். பாருங்க, டக்குன்னு பிடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த ஊதுபத்தி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, இல்லைன்னா சாஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் வெளியே தான் விழுகும். அதனால ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டிலுக்குள்ள வையுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி சிலைகள்லாம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இந்த மாதிரி சாமி சிலைகளுக்கு நம்ம சிங்கிள் பூவோ இல்லைன்னா மாலையோ போட முடியாது. அதுக்கு எந்த ஆணியும் இல்லை. இப்போ அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்றோம்மா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த மாதிரி சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதை இப்படி போட்டு விட்டுறலாம். இப்போ இதுல பூ மாட்டி காமிக்கலாம், சிங்கிள் பூவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பூ எங்கிட்ட இருந்தது, அதை வச்சு காமிச்சிருக்கேன். சாமி போட்டோஸ்க்கெல்லாம் பூ வச்சுட்டு நம்ம இந்த சாமிக்கு பூ வைக்கலையான வருத்தம் இருக்காது. இந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாமி சிலைகளுக்கு இப்போ மாலை போடுறதுனா
எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஸ்டிக் 2 எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்டிக்கை இந்த மாதிரி பாதியை கட் பண்ணிட்டு ஹெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டி இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கை சுவாமி படத்துக்கு பின்னாடி இப்படி ஒட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு மாலை போடுறது சுலபமா இருக்கும். ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். இப்போ எங்கிட்ட மாலை இல்லை போட்டு காமிக்கிறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி லேஸ் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூவா இருந்ததுன்னா இப்போ இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தேன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.